வணக்கம், நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா பேசுகிறேன். சண்படை தெருக்கு ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம்பா. இங்கே செவ்வாடை தொண்டர்கள் வார வாரம் வழிபாடு நடக்குது. மன்றம் வார வாரம் வழிபாட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு அவங்களோட வேண்டுதல் நடக்குது. அப்போ நிறைய வேண்டுதல் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. வாங்க நம்ம சக்திகள்கிட்ட நேரடியாக கேட்போம். ஓம் சக்தி. வணக்கம் சக்தி. உங்கள்கிட்ட அம்மாட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லுங்க. அம்மாவோட அது மட்டும் இல்லாமல் கருவறை பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? 6 மாதம் சொல்லி 6 மாதமாக சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து பட்ட கஷ்டமான அதிகமான கஷ்டம்ங்க. நான் வந்து மாலை போட வந்து 16 வருஷம் ஆகுது. 16 வருஷத்துலேயும் எனக்கு என்ன நினைச்சாலும் அம்மா முன்னாடியே வரணும்னு சொல்லி கூப்பிட்டாலே உடனே வர்றாங்க, உடனே வந்து செய்கிறாங்க. நான் படாத மாதிரி உசுரே போகிற நிலைமையில இருந்தது. அம்மா தான் வந்து ஆஸ்பத்திரியில் ஒரு 20 பேர் செவ்வாடை கோழி வந்து உட்காந்து கால் வாங்கி. அதனால என்ன நினைச்சு என் பிள்ளைங்களை கட்டி கொடுத்து என் பொண்ணோட வாழ்க்கையும் சரியே இல்லை. அதே இந்த அம்மாவை நம்பி நம்பி வேண்டி என் பொண்ணோட வாழ்க்கையும் எனக்கு நல்லா இருக்கு. அதனால என் குடும்பத்துல நான் இருந்து ஒரு புதுச வீட்டுல தான் சவுத்துல தான் ஜோதி அழைச்சேன். இன்னைக்கு நல்ல நிலைமையில நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம அம்மா எனக்கு என்னைக்குமே வந்து துணையாவே இருக்கிறாங்க, பக்கமாவே இருக்காங்க. இன்னொரு நான் வேண்டிக்கிட்டு இப்போ இந்த பருவத்துக்கு நான் வந்து எல்லாம் செய்ய போறேன். அப்போ வந்து அடுத்த வருஷத்துக்கு அதை நான் சொல்றேன். எனக்கு அது நடந்ததுன்னா அடுத்த வருஷம் நான் சொல்றேன். இப்போ நான் நல்லா தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி, வேற எதுவும் சொல்லணும்? வேற ஒன்றும் சரி. அப்படியே அவங்க நம்ம செம்படத்துல ஆதிபராசக்தி முதல் மன்றத்தில் இருக்கும்போ நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக இந்த மன்றத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க அம்மாவுக்கு தொண்டு செய்ய? சின்ன பிள்ளைலேருந்து வந்துட்டு இருக்கிறேன். சின்ன பிள்ளைலன்னா ஒரு எத்தனை வருஷம் அப்படிங்கிறத? சின்ன பிள்ளைனா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எங்கள் அக்கா வருவாங்க, அதனால் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே வந்துட்டு இருக்கிறேன். அம்மா தான் எனக்கு எல்லாமே. அம்மாட்ட வேண்டி உங்களுக்கு நடந்தது பற்றிங்க? அம்மாட்ட வேண்டி நிறைய இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. நிறைய பேர் நாங்கள் வந்து அமாவாசைக்கு வேலையில் கலந்துக்கிறதுக்காண்டி இங்கே இந்த மன்றத்துலேருந்து மன்றத்துலேருந்து அமாவாசை மருவத்திற்கு எல்லாரும் வேலை எடுத்து அழைச்சிட்டு போவோம். அதில் வந்து நிறைய வேண்டுதல் வச்சு நிறைய பேர் வருவாங்க. கல்யாணத்துலேருந்து வேலையிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. அம்மா நம்பி போனவங்க நிறைய பேருக்கு எல்லாமே நடந்திருக்கு. அது மாதிரி போய் நம்ம எப்பயுமே போய் அந்த மாதிரி அம்மாவாசைக்கு இந்த அம்மாவாசையும் போவோம், எப்பயுமே போயிட்டு வருவோம். அம்மா பற்றி சொல்லணும்னா எல்லாமே எனக்கு அம்மா தான். என்ன சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ரீசெண்டாக கூட வண்டியில் ஸ்கூட்டியில் வந்துட்டு கூட திடீர்னு ஒரு நாள் சரிக்குன்னா அது அம்மாவோட செயல். ரோட்டில் விட வேண்டியிருந்தாங்க, போய் விழுந்ததுக்கு ஒரு சாப்பாட 2 நாள் அம்மா காப்பாற்றி நிறைய இருக்கு. நீங்கள் இப்போ இந்த மன்றத்தை வந்து என்ன பணியெல்லாம் செய்கிறீங்க? வந்து வாரம் வருவீங்களா? வாரம் வந்து எப்படி உங்களுக்கு இருக்கு மன்றத்துலேருந்து? எல்லாருமே செய்வோம். கருவறை பணியில் மட்டும்தான் இருக்குங்களா? மக்கள் எதுவும் பணியில் இந்த மண்டபத்தில் பொறுப்பாக இருக்குங்களா? இருக்கிறாங்க. ஜோதி எடுத்துட்டு போறது நிறைய விஷயம். அம்மா எல்லா விஷயங்களும் எல்லாமே எல்லாத்தையும் தைப்ப சுத்தம் மாலை போடுறாங்க. தான் நீங்க எத்தனை டிக்கெட் அழைச்சிட்டு வைப்பீங்க? உங்கள் வந்து நீங்கள் வந்து எத்தனை பேர் அழைச்சிட்டு வரீங்க? அவங்களுக்கு என்னென்ன நிறைய நடந்துருக்கிறது ஒரு சில நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம். போயிருக்கிறாங்க. எல்லாமே நடந்திருக்கு. அம்மா எல்லாருக்குமே எல்லாமே நடந்திருக்கு. அது உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை போயிட்டு பக்கமா வர்றீங்க அம்மாட்ட வேண்டிட்டு. அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் அம்மாட்ட வேண்டிட்டு நடக்கல அப்படின்னு நடக்காம இருந்ததுதான் நடந்திருக்கு அப்படின்னு
நடக்கலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நாங்கள் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரோம். அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நடந்துருக்கு. இப்ப இங்க வந்து மன்ற சக்திகள் எத்தனை பேரும் நம்ம மன்றத்துக்கு வர்றாங்க, வழிபாடு பண்றாங்க அப்படிங்கறத சொல்லுங்க. சரி, ரொம்ப நன்றி. எல்லாரும்